Vivo VX100 இந்த மொபைல் பத்தி வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மொபைலோட பாக்ஸ் பார்க்க எப்படி தான் இருக்கும். பாக்ஸ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தா மொபைல் இருக்கு. மொபைலை தவிர்த்து பார்த்தா 120 வாட்ஸ்க்கான அடாப்டர், டைப் சி கேபிள், மொபைல் கேஸ், சிம் எஜெக்டர் பின் அண்ட் யூசர் மேனுவல். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மொபைலோட பாக்ஸில் இருந்துச்சு. டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாமா? டிசைன் பொறுத்தவரைக்கும் மொபைல் பார்க்க பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேட் அண்ட் கிளாஸ் ரெண்டும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கையில் எடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சைனிங்காகவுமே இருக்குது. கேமராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 டிசைன் கொடுத்துருக்காங்க. பெரிய கேமராவாக இருக்குது. வெயிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 206 கிராம் இருக்குது. சைடில் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8.49 mm இருக்குது. மொபைலோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா IR+ மைக் இருக்குது. அப்படியே பாட்டம் வந்து அப்படின்னா சிம் ஸ்லாட் இருக்குது. சிம் ஸ்லாட் பொறுத்தவரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரைட் சைடு வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் இருக்குது. மொபைல் கலர் பொறுத்தவரை இப்போ என் கையில் கலர் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பேக்கில் இந்த கலர் இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கேஸ் ப்ளூன்ட்டு இன்னொரு கலருமே இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ AMOLED கேவ்டு டிஸ்பிளே இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000 Hzக்கான பீக் பிரைட்னஸ் இருக்குது. HDR கண்டென்ட் பொறுத்தவரை யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். டபுள் சைடு ஸ்பீக்கர் இருக்கும். ஐப்ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 68 கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 5G பிராண்ட் இருக்குது. வைஃபை பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ப்ளூடூத் பார்த்தீங்க அப்படின்னா 5.4 இருக்குது. NFC சப்போர்ட்டுமே இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைலோட மெயின் ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா கேமரா தான். கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் கேமரா இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமராவும் இருக்குது. கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம். 100x வரைக்கும் நார்மல் ஜூமிங் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4Kல 60 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 1080ல் பார்த்தீங்க அப்படின்னா 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபிக்கு பொறுத்தவரைக்கும் வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1080 60 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். 4K கொடுத்தா அதில் இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். பட் கொடுக்கல. 1080 60 fps வரைக்கும் தான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்க முடியும். கேமராவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ்லாம் இருக்குது. சினிமேட்டிக், போர்ட்ரேட், டைம் ஸ்லாப்ஸ், ஸ்லோமோ, லைவ் ஃபோட்டோ, சூப்பர் மூன், ஃபுட்டி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையாண்டு கேமரா மோட்ஸுமே இருக்குது. நான் சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓஎஸ் பொறுத்தவரைக்கும் ஃபன் டச் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. Android 14க்கான ஃபன் டச் ஓஎஸ் இருக்குது. அப்டேட் பொறுத்தவரைக்கும் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வரும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9300ங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhs மேலே இருக்குது. ரேம் அண்ட் ரோம் பொறுத்தவரை ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 12GB ரேம் அண்ட் 16GB ரேம்ல இருக்குது. ரோம் பார்த்தீங்க அப்படின்னா 256GB அண்ட் 512GBல இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கும் சேஞ்ச் ஆகும். மொபைலோட ரேட்டை டிஸ்பிளே பண்ணுற பாருங்க. இதே மொபைலில் பார்த்தீங்கன்னா Vivo X100 Proமே இருக்குது. ரெண்டுத்தோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஓவராக தான் இருக்குது. இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா அடிஷனல் டீட்டெயில்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்க. இதுமாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.